ஹாய் காய்ஸ், உங்களுடைய சொந்த ஊர்லயே வந்து பார்த்தீங்கன்னா சத்தமே இல்லாத நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குங்க. ஸோ லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்த்ல நிறைய மாவட்டத்துக்கு வந்துருச்சு, நிறைய விண்ணப்பிச்சிருப்பீங்க. ஸோ ஒன்று ரெண்டு மாவட்டத்துக்கு வராமல் இருந்துச்சு, அந்த மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ உங்களுடைய சொந்த ஊர்லயே சொந்த மாவட்டம், சொந்த ஊர்லயே வேலை வாய்ப்பு விண்ணப்பிக்கிறதுக்கான கட்டணம் எதுவுமே கிடையாதுங்க. கல்வி தகுதி நீங்கள் டிகிரி படிச்சிருந்தா போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததே தெரியாதுங்க. ஸோ இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அதே மாதிரி ஒரே ஒரு லைக் பண்ணீங்க. இப்போ வாங்க விரிவா பார்க்கலாம். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் விருதுநகர் மாவட்டத்துக்கு வந்திருக்குங்க. இந்த விருதுநகர் மாவட்டத்தில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எந்தெந்த தொகுதிகள் எந்தெந்த வட்டாரம் பாருங்க: விருதுநகர், சிவகாசி, ராஜபாளையம், திருவில்லிபுத்தூர், அருப்புக்கோட்டை, திருச்சுழி, நரிக்குடி, அதே மாதிரி சாத்தூர், வெம்பக்கோட்டை, வத்திராயிருப்பு, அதே மாதிரி காரியாப்பட்டி, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 11 வட்டாரத்தில் உங்களுக்கு 23 வேகன்சி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைப்பாளர் வேலை வாய்ப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பூர்த்தி செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கான தகுதி மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். நீங்க ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆபீஸ் உங்களுக்கு குறைந்தது 3 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க எதுலயாவது ஒரு டிகிரி பண்ணிட்டு நீங்க எம்எஸ் ஆபீஸ்ல 3 மந்த் கோர்ஸ் நீங்க போய் படிச்சிருந்தீங்களா இந்த ஜாப் எலிஜிபிள் 35 வயசுக்கு உள்ள இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேஜி, பிஎல்எஃப் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணிருந்தீங்களா போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா விண்ணப்பத்தை, அதாவது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லைக்குள்ளேயே இருக்கணும், அந்த வட்டார எல்லைக்குள்ளேயே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய சொந்த ஊர்லயே வேலை, இருசக்கர வாகனம், உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், ஓட்ட தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்களா சிறந்த நன்னடத்தை உடையவராக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்க மேல எந்த ஒரு ரிமார்க்கும் இல்லாம நல்லா வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணிக்கிறீங்களா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிமார்க்கும் இல்லாம இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்க திட்டம், புதுவாழ்வு திட்டம், ஐஎஃப்ஏடி திட்டம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பணிபுரிஞ்சு உங்களை வந்து பார்த்தீங்கன்னா பணி நீக்கமோ இல்லை தற்காலிக பணி நீக்கமோ செய்யப்பட்டவராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதால் நீங்கள் கூட ஒர்க் பண்ணியிருக்கலாம், ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுதி நீக்கம் செஞ்சிருக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப படிவம் பொறுத்த வரைக்கும் விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்டில் இருக்குது. அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் செஞ்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசு பிறந்த தேதி, அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், கல்வி சான்றிதழ், தகுதி சாதி சான்றிதழ், இதோட ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இணைக்கணும். அதே மாதிரி விண்ணப்பத்தில் உள்ளது எல்லாமே நீங்க முழுமையா பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் சொல்லி கொடுத்தா, தகுதி இல்லாத காலம் கடந்து பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அந்த தேதிக்குள்ள நீங்க அனுப்பணும், எல்லாம் நிராகரிக்கப்படும். மேலும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் உரிய சான்றிதழ் நகல்களுடன் இணை இயக்குனர், திட்ட இயக்குனர், தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம், மாவட்ட இயக்க மேலாண்மை அலகு அலுவலக வேலை நாட்கள்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா காலையில 10 மணிலேருந்து மாலை 5:45 அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க நேரில் கொண்டு போய் கொடுக்கலாம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இணை இயக்குனர், தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கம், மாவட்ட இயக்க மேலாண்மை அலகு, ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சித்துறை அலுவலக வளாகம், விருதுநகர். அஞ்சல் வந்து பார்த்தீங்கன்னா பின்கோடு கொடுத்துருங்க 26002. பின்கோட்டுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பி விருதுநகர் மாவட்டம் என்ற முகவரியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பதிவஞ்சல் மூலமாக 6/3/2026 மாலை 5:45 அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த 5:45 அவங்க கையில் இருக்குன்னு. ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிருங்க. அதே மாதிரி விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டிய நாள் லாஸ்ட் டேட் 6/3/2025 மாலை 5:45 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற நீங்க செக் பண்ணி பாருங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பூர்த்தி செய்யறது நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறேன். ஸோ இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.